இதை பற்றி ஒரு விவாதத்தையே கொண்டு வந்தார். அதன் பின்னர் தான் 1956 எல்ஐசி என்ற அரசு நிறுவனம் பொதுத்துறையாக இனிமேல் இந்தியாவிலே தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் இயங்காது, ஒரே நிறுவனமாக அரசு நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் இந்தியாவின் சுயசார்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக தோன்றியதுதான் எல்ஐசி. இந்த 5 கோடி தான் முதலீடு. இன்னைக்கு 2025 69 வருஷம் ஆச்சு. எவ்வளவு வளர்ந்திருக்கு? 55 லட்சம் கோடி. இதுல 55 லட்சம் கோடியில திருப்பி இந்தியாவுக்கு நலத்திட்டங்களுக்கு அங்க கொண்டு போய் நிதி பதுக்கீடா அழிச்சிருக்கோம். 40 கோடி பாலிசியர்கள் இதுல இருக்காங்க. இது எப்படி வந்துச்சு? 69 வருஷம் 1956. ஆனா ஜூலை 1 1951 தனியார் கம்பெனிகளில் வேலை பார்த்த இன்சூரன்ஸ் ஊழியர்கள், எங்களுடைய மூத்த முன்னோடிகள், தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, இந்த தேச நலன் இருக்கணும்னா காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாம் அரசு துறையாக இருக்க வேண்டும் உண்மையில ஒரே நோக்கத்தோடு இன்றைய தினம் ஜூலை 1 75 பவள விழா நடக்குது. இந்த ஜூலை 1 பவள விழா எங்கள் சங்கத்துக்கு நடக்கிற தருவாயில 69வது கோட்டச்சங்க மாநாடு அருகில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடக்க இருக்கு. இந்த அடிப்படையான இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது காரணம் எல்ஐசியில இப்படி ஒரு ஆலமரமா 55 லட்சம் கோடியை சேர்த்தது யாருன்னு கேட்டா இந்த பகுதியில இருக்கிற 96 அடித்தளமா இருக்கிறது இந்த முகவர்கள். இப்படிப்பட்ட இந்த நிறுவனத்தை பொதுத்துறை அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி பண்ணி வருது. அதுவும் இந்த உலகமயமாக்கல் கொள்கைக்கு பின்னாடி எல்லாருமே தனியார், எல்லாருமே தாராளம், எல்லாருமே உலகமயம். பாட்டு பண்ணார்ல டிராமா டிராமா அப்படின்னார்ல, அம்பானி கார்பரேட் நிறுவனத்துக்கான அரசாங்கமா இருக்கு. மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமா மேல இருக்கிற மத்திய அரசாங்கம் இந்த மறைக்கிறதுக்கு தான், திசை திருப்புறதுக்கு தான் பல்வேறு விஷயங்களை திசை திருப்பி விட்டு இருக்காங்க. நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினோம்னா இதே கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்ய வந்து நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி கிட்டத்தட்ட 200-300 வருஷம் நம்ம எல்லாம் மதத்தை மறந்து, ஜாதியை மறந்து, இனத்தை மறந்து, மொழியை மறந்து ஒற்றுமையாக இருந்துதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்றது. விடுதலை பெற்று தேதியில இங்கிட்டு ஒரு 25 அங்கிட்டு ஒரு 50